Consider this board as a plane. Let P be the point on this plane. டேய் கணிதா, உன் அட்ரஸ் என்ன? நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். இந்த கணிதனுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த பிளெயின் ரோட்ல பாயிண்ட் மட்டும் அட்ரஸ் இல்லாம இருக்கணும்? அட்ரஸ் கொடுத்துருவோமா? நான் 2 பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் இந்த பாயிண்ட் Pக்கு அட்ரஸ் கொடுக்க போறேன். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த P எவ்வளவு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அது என்னோட எக்ஸ். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த P எவ்வளவு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அது என்னோட டிஸ்டன்ஸ் ஒய். இப்போ இந்த பாயிண்ட் P ஓட அட்ரஸ் வந்து எக்ஸ் கமா ஒய். ஸோ இப்படிதான் ஒரு பிளேன்ல உள்ள பாயிண்ட்டை நம்ம அட்ரஸ் பண்ணணும். இது எப்படி இருக்கு? ஓகே சார், அட்ரஸ்னா யூனிக்கா இருக்கணும்ல. ஒரு அட்ரஸுக்கு ஒரு வீடு தானே இருக்கணும். அதாவது இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் நான் லெஃப்ட்லயும், இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ் நான் கீழையும் வந்தா இந்த பாயிண்ட் நான் கியூன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதோட அட்ரஸ் எக்ஸ் கமா ஒய் தானே. அது எப்படி சார் 2 வீட்டுக்கு 2 பாயிண்ட்டுக்கு சேம் அட்ரஸ் இருக்க முடியும்? அது அப்படி இல்ல. எப்படி சென்னைய வட சென்னை தென் சென்னைன்னு டைரக்ஷனை பொறுத்து நம்ம பேர் வைக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் டைரக்ஷன் இருக்கு. அதாவது இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா அது நெகட்டிவ், ரைட் சைடு போனோம்னா அது பாசிட்டிவ், மேல போனோம்னா அது பாசிட்டிவ், கீழே வந்தோம்னா அது நெகட்டிவ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இருந்து ரைட் சைடு எக்ஸ் டிஸ்டன்ஸ் போனா அது பிளஸ் எக்ஸ், லெஃப்ட் சைடு எக்ஸ் டிஸ்டன்ஸ் போனா அது வந்து மைனஸ் எக்ஸ். அதாவது இந்த பாயிண்ட் வந்து மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இருந்து மேல ஒய் டிஸ்டன்ஸ் போனா அது வந்து பிளஸ் ஒய். அதே இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இருந்து கீழே ஒய் டிஸ்டன்ஸ் போனோம்னா அது வந்து மைனஸ் ஒய். அப்போ இது வந்து மைனஸ் ஒய். இப்போ இந்த பிளேன்ல நீங்க எந்த பாயிண்ட்னாலும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். ஏன் நீங்க ஆர்னு இந்த பாயிண்ட் கூட எடுத்துக்கோங்க, எஸ்ன்னு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து பிளஸ் எக்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே வந்திருக்கு. அப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் ஒய். இந்த பாயிண்ட்டுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ். ஏன்னா லெஃப்ட் சைடு நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்திருக்கோம், எக்ஸ் யூனிட்ஸ் வந்திருக்கோம். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து ஒய், ஏன்னா அபோவ் வந்து ஒய் யூனிட்ஸ் போயிருக்கோம். இப்ப பாரு கணிதா, 4 பாயிண்ட்டும் சேம் எக்ஸ்ங்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் ஒய்ங்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை கொண்டுதான் இருக்கு. ஆனா இந்த 4 பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுத்திருக்கோம். போதுமா? இப்படி நம்ம டைரக்ஷன் கொடுத்தனால எக்ஸ் ஒய் பாசிட்டிவா இருக்கிறத ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னும், எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவா இருக்கிறத செகண்ட் குவாட்ரண்ட்னும், ரெண்டுமே நெகட்டிவா இருக்கிறத தேர்ட் குவாட்ரண்ட்னும், எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவா இருக்கிறத ஃபோர்த் குவாட்ரண்ட்னும் நேம் பண்றாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ரெனே டிஸ்கார்டிஸ். அது ஏன் சார் 4 குவாட்ரண்ட் எடுத்தாங்க? டேய் கணிதா, போன வாரம் உங்க பயாலஜி சார் ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு ஹார்ட்ல 4 சாம்பர் இருக்குன்னு சொன்னாரே. அப்ப நீ ஏதாவது கேள்வி கேட்டியா? மாமா நான் ஒன்னு சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். உடனே இல்ல சார், நான் அப்படி கேட்கல. 4 குவாட்ரண்ட் யூஸ் பண்ணணுமா, இல்ல அதை கம்மிப்படுத்த முடியுமா, ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா? அதுதான் சார் என் கேள்வி. நீங்க கேள்வியை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூரு. ஏன் 4 குவாட்ரண்ட் 2 லைனு இதெல்லாம் கூட தேவையில்லை. அதை விட சூப்பர் மேட்டர் ஒன்று இருக்குது, சொல்லட்டுமா?
ஒரு ரேய வச்சே இந்த பிளெயின்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் அட்ரஸ் பண்ணிரலாம்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? புரியல. சஸ்பென்ஸ் ஓடியே சார். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இன்டர்செக்டிங் பாயிண்ட்னு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்றீங்களே அருண் சார், அந்த பாயிண்ட்டுக்கு அட்ரஸ் கொடுத்தீங்களா? இதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? கூவுல வேற என்ன வார்த்தை இருக்கு? கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? உங்களுக்கு இதெல்லாம் தோணலையா? இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? தலைவர் கேட்க மாட்டாரு நினைச்சீங்களா? நான் கொடுக்குறேன். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து 0ங்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் 0ங்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் எடுக்குது. அதனால இந்த பாயிண்ட் 0,0. சரி, இப்போ இந்த லைன் மேல உள்ள எல்லா பாயிண்ட்டும் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? இப்போ எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த பாயிண்டோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 0. அப்போ இது x,0. ஸோ இந்த ரேல நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது x,0 தான் இருக்கும். அப்படியே இங்க வந்தா எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட் -x,0, அதாவது அதோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 0, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து -x. இதே இந்த ரே மேல நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா அது வந்து 0,y இருக்கும், அந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். அதுவே இந்த ரேல எடுத்தேன்னா அது வந்து 0,-y இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஸை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்னும் இந்த ஆக்சிஸை ஒய் ஆக்சிஸ்னும் நேம் பண்றோம். இந்த 2 லைன்லயும் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும்னா ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், ரெண்டாவது பாசிட்டிவா இருக்கணும். தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும்னா ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கணும். ஆனா இந்த லைன்லயும் இந்த லைன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு 0வா வருது. 0 வந்து நெய்தர் நெகட்டிவ் நார் பாசிட்டிவ். அதனால இந்த லைன்ல உள்ள எந்த பாயிண்ட்ஸும் எந்த குவாட்ரண்ட்லயும் இருக்காது. அதாவது இந்த 2 பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் தான் அந்த 4 குவாட்ரண்ட்டை உருவாக்கிச்சு. ஆனா அந்த 2 பெர்பெண்டிகுலர் லைன்ஸும் அந்த 4 குவாட்ரண்ட்ல அதுக்கு தேவையான அட்ரஸை எடுத்துக்கவே இல்லை, அது தனியா தான் இருக்குது. என்ன பாக்குறீங்க? அவன் சேனலுக்கு அவன் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க. மடக்கி தட்டு மாமா மாமா மடக்கி தட்டு மாமா மாமா மடக்கி தட்டு மாமா மாமா மடக்கி தட்டு மாமா.